ஹலோ கைஸ், நம்ம என்ன பார்க்க போனால் ஆக்டிவ் 125 EB6 மாடலு வண்டி வந்து ஜென்ரல் சர்வீஸுக்காக வந்தது. 16,171 கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியில் ஜென்ரல் சர்வீஸ்னால் ஏர் ஃபில்டராக கழட்டி பார்த்தா ரொம்ப பிளாக்கு. இந்த கண்டிஷனாக ஓடனா எப்படி தான் வண்டி ஓடுன்னு தெரில. வண்டியை ஒரு நாளாக ஓட்டுறாங்க, சர்வீஸ் கரெக்டாக ஓடணும், அதான் வண்டி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். கிளச்சு ஜென்ரல் சர்வீஸ் அப்போ கிளச்சு, ஆயிலு, ஸ்பார்க் ப்ளக்கு எல்லாத்தையுமே செக் பண்ணி க்ளீன் பண்ணி மாட்டுறோம். ஆயில் சீல்லாம் கிளச் இல்லாத ஆயில் சீல்லாம் போயிருக்கு. மெயின் ஷாஃப்ட் ஆயில், கிராங்க் ஷாஃப்ட் ஆயில் சீல் போயிருக்கு. இந்த கீரு ஷாஃப்டோட அந்த ஆயில் சீல் போயிருக்கு. இந்த கிளச்சு ரோலரோட வீபூஸ்லாம் செக் பண்ணோம். இவருங்க நம்ம ப்ளே இருக்குல்ல, அதெல்லாம் அந்த வீபூஸ் தான் கம்ப்ளைண்ட்டு. அந்த வீபூஸ்லாம் செக் பண்ணோம். ரோலர்லாம் அந்த வீபூஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. ரோலர் நல்லாயிருக்கு. ரோலர் அதே போட்டு வீபூஸ் மட்டும் புதுசு பண்ணோம். இப்போ பார்த்துக்கோங்க, இதுதான் கிளச் ரோலரு. தெரிஞ்சதுன்னா ஒரு சைடாக தெரிஞ்சிருக்கும், பிளாக் ஆகிட்ருக்கும். கிளச் ரோலரில் ஓகே தான். வீபூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி மாற்றிடணும். இது சென்டரில் ஒரு புஷ்ஷு, இதெல்லாம் ப்ளே எல்லாம் இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆயில் கழட்டி விடணும். இந்த வண்டிக்கு 550 ml போட்டிருக்கோம். 600 ml இன்ஜின் ஆயில் ஊற்றணும். இப்போ ஒரு சில பேர் ராவு இல்லாமல் ஓல்டு மாடல் மாரி 800 ml ஆயில் ஊற்றுறாங்க. அந்த மாதிரிலாம் ஆயில் ஊற்றாமல் ஆயில் ஸ்டிக்கிலே லெவல் போட்டிருக்கோம். வரீங்களா, ஆயிலில் ரொம்ப கருப்பாயிடுச்சு. ஆயிலெலாம் மாற்றணும் பக்காவாக. ரெக்கமெண்டட் ஆயில் தான், ஹோண்டா ஆயில் தான் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஸ்பார்க் ப்ளக்கு கழட்டணும். ஸ்பார்க் ப்ளக் கழட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணோம். பாருங்கள், ப்ளக்கு லைட்டாக ஃப்ரண்ட்டில் வந்து கார்பன் லைட்டாக டெபாசிட் இருக்குது. ஆனால் ஃபயரிங்லாம் பக்காவாக இருக்குது. ஃபயரிங் இன்ஜின் இஷ்யூலாம் எதுவுமே இல்லை. ஃபயரிங்லாம் நல்லாயிருக்கு. வண்டி இப்போ ப்ளக்குக்கெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் மாட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு பேடு வந்து டிஸ்கெல்லாம் நல்லா தேஞ்சு போயிட்டு இருந்தது. பேடெல்லாம் வரங்க தெரியுதுங்களா, டிஸ்க்கு பேடெலாம் மாற்றணும். இப்போ இந்த டிஸ்க் பேடு வந்து இருக்குது, ரொம்ப 100% தேயில, 20% இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் வரும். சர்வீஸ் பண்ணி 1 month தான் வரும். அதனால் டிஸ்க் பேடெலாம் மாற்றிடணும். இது டிஸ்க் பேடு எப்படி மாற்றுறதுன்னு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே அந்த ரிங்ஸில் வந்து லைட்டாக ஸ்ப்ரே அடிச்சுட்டு, அப்புறம் க்ரிப்லேயரில் வந்து அந்த ரிங்ஸை அழுத்துறது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா அந்த ஓரிங் கம்ப்ளைண்ட்டு. அப்புறம் ஃப்ரண்ட் வீல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். பிரேக் பிடிக்கிறதுக்கு டைட்டாக இருக்கும். வீலும் ரொம்ப டைட் ஆகிடும். அப்புறம் அந்த இது அழுத்தும் போது கரெக்டாக ஈவனாக வச்சு அழுத்தணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா பிஸ்டன் உள்ளே போகாது. அப்புறம் பழைய பேடை மேலே வச்சு அதை அழுத்தினா உள்ளே போயிடும். அப்போ க்ரீஸ் வந்து அந்த கேலிபர் பூட்டில் வந்து அப்ளை பண்ணணும். இந்த 2 சைடில் இருக்கும், 2 பின்னு சைட்லேயும் அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த கேலிபர் வந்து உள்ளே வெளியே போயிட்டு வரும். க்ரீஸ் நல்லா அப்ளை பண்ணணும். அப்புறம் அந்த கேலிபர் பின்னுலேயும் அப்ளை பண்ணணும். 2த்துலேயும் அப்ளை பண்ணால் தான் நல்லா ஃப்ரீயாக இருந்தால் தான் பிரேக் பிடிக்கும்போது பின்னு போயிட்டு வரத்தில் ஃப்ரீயாக இருக்கும். இல்லைனா க்ரீஸ் அப்ளை பண்ணாமல் ஒரு சில பேர்லாம் டிஸ்க் பேட் மாற்றணும் கழட்டி அப்படியே அழுத்தி பேடை மட்டும் மாற்றி விட்டுறாங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கரெக்டாக க்ரீஸில் அப்ளை பண்ணி அந்த பின்னெல்லாம் அப்ளை பண்ணி அழுத்தணுன்னா ஃப்ரீயாக இருக்கணும். அந்தளவுக்கு அப்ளை பண்ணி பக்காவாக மாற்றணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீட் அண்ட் க்ளீனான சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துடலாம். பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து ஃப்ரீ தான். நீங்கள் உங்கள் லொக்கேஷன் சொன்னீங்கன்னா கூட நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வண்டி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிட்டன் எடுத்துன்னு வந்து ஈவினிங்காக கொடுத்துடலாம். கண்டிப்பாக நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் ஜெம் பேக்கர்ஸ். தெரியுதுங்களா, எவ்வளோ புது பேட்டில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். பழைய பேட்டில் அந்த மாதிரி லைனே தெரியாத அளவுக்கு நல்லா தேஞ்சு போய்ட்டு இருக்குது. அப்போ டிஸ்க் பேடை எடுத்து மாட்ட வேண்டியதான். கரெக்டாக அது பின்னுலாம் இருக்கும். அந்த பின்னுலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். ஸ்ப்ரிங்கெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கணும். ஸ்ப்ரிங்குனா அந்த பிளேட்டு கேலிபரில் இருக்கும் பிளேட்டு. அந்த 2 பிளேட்டும் இது கேலிபரில் பின்னில் ஒரு பிளேட்டு இருக்கும், கேலிபர் அசம்பிளி ஒரு பிளேட் இருக்கும். அது கரெக்டாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா அந்த ஸ்ப்ரிங்கு லூஸ் இருந்ததுன்னா வைப்ரேஷனை சலன்னு சவுண்டு கேட்கும். இந்த டியூக்கெலாம் வண்டியெல்லாம் பயங்கரமாக கேட்கும் இந்த சவுண்டெல்லாம். இந்த ஃப்ரண்ட்டு கேலிபரில் பின்னுலாம் நல்லா சலன்னு கேட்கும். அது மாதிரி கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு அதை மாற்றிடணும். ஜென்ரல் சர்வீஸில் நம்ம என்னென்ன செக் பண்ணுவோன்னா, ஸ்பார்க் ப்ளக்கு, ஏர் ஃபில்டரு, 2 ஃப்ரண்ட்டு பிரேக் ஷூ, பேக்கில் பிரேக் ஷூ, த்ராட்டல் கேபிள்,
ரியர் பிரேக் கேபிள், ஃப்ரண்ட் பிரேக் கேபிள், ஸ்பீடோமீட்டர் கேபிள், மற்றபடி பேசிக்ஸாக இருந்தால் ஓபிடி செக் பண்ணி பார்ப்போம். ஓபிடியில் ஃபால்ட் என்ன ப்ராப்ளம், த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணி போடுவோம். ஏர் ஃபில்டர் கார்பரேட்டர் இருந்ததுன்னா கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி போடுவோம். ஆல் கேபிள்ஸ் செக் பண்ணிப்போம். மற்றபடி ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர்ஸ், பஸர்ஸ் ஒர்க் ஆகலாம், சைட் ஸ்டாண்டு அந்த மாதிரி இஷ்யூ என்ன இருந்தனாலும் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிப்போம். அது எல்லாத்தையும் டைட் பண்ணிவிட்டு மேலே வந்து லிவர் அழுத்தணும். அப்புறம் தான் அந்த பிஸ்டன் உள்ளே இருக்க பிஸ்டன் வந்து வெளியே வரும். இல்லைனா அப்படியே விட்டுக்கிட்டிங்கன்னா சடனாக பிரேக் பிடிக்கும்போது ரொம்ப உள்ளே போகும். அதனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லிவரை பிஸ்டன் வெளியே வந்தோடனே ஃப்ரண்ட் பிரேக் கரெக்டாக ஷார்ப்பாகிடும். அப்புறம் அந்த கிளச் ஆயில்ஸ் எல்லாம் மாற்றணும்ல, இப்படி தான் எடுக்கணும். கிளச் ஆயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு புது கிளச் ஆயில்ஸ் அடித்து மாற்றணும். அது B6ன்றதால பழைய கைக்கு ஆயில் செல்லு எடுத்துன்னு போனால் தான் ஸ்பேர் பார்ட் ஷாப்பில் கரெக்டாக தருவாங்க. ஆயில் செல்லாம் கழட்டி எடுத்துன்னு போயிட்டு புது ஆயில் செல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுன்னு ஃப்ரண்ட்டில் பாருங்கள் எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது. அதில் வந்து ஓரிங் ஒன்று வரும், கேலிபர் ஓரிங்கு, இந்த ஆயில் செல்லு எல்லாத்தையும் மாற்றணும். அப்போ தான் பக்காவாக இருக்கும். ஆயில் செல் லீக்கேஜ்லாம் எதுவும் இல்லாமல் பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி சர்வீஸ் உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக ஆயிலாக இருந்த இடத்துல இப்போ எவ்வளோ பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுன்ட்டு. ஃபஸ்ட்டு வேலை செய்கிறது வந்து க்ளீனிங் தான் மெயினான ஒர்க்கு. பக்காவாக க்ளீன் பண்ணி போட்டால் தான் இது வந்து ட்ரை கிளச் வண்டி ஆக்டிவாவில். உள்ள ட்ரையில் கிளச்சில் வந்து ஆயிலே இருக்கக்கூடாது. ஆனால் க்ரீஸ் வந்து ஒரு சில இடத்துல மெயினான இடத்துல அப்ளை பண்ணணும்.